ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சர்வியல் சீரிஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சர்வியல் சீரிஸ் எபிசோட் 1 இது. ஸோ ரொம்ப நாள் தலைமறைவு இருந்தது காரணம் இந்த எபிசோடில் நம்ம ஆக்சுவலி 2வது எபிசோடு ஒரு ஃபஸ்ட் எபிசோடு 5 டெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இதோடு சேர்த்து அதை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சோடனே போய் வேலையை பாருங்கள், சரிங்களா? அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட் எபிசோடு என்னெல்லாம் பண்ணுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இல்லை முதல்ல இந்த வில்லேஜுக்கு வந்தோம். முதல்ல இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு அப்புறம் இந்த லாவா ஃபார்ம் கட்டினேன். ஒரு கேவ் போனேன், அங்கே ஒரு ட்ரிப் ஸ்டோன் இருந்துச்சு, கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் கைஸ் லாவா ஃபார்மு. சரி, நம்ம அப்புறமா லாவாவை எடுத்துப்போம். ஸோ அதுக்கடுத்து இதுதான் நம்ம வில்லேஜர் ப்ரீடர் கைஸ். இந்த வில்லேஜர் ப்ரீடர் எப்படி ஒர்க் ஆகும்னு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேவா? இந்த வில்லேஜர் ப்ரீடர் இந்த வெர்ஷனில் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். டியூட்டோரியல் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில், நான் நாளைக்கே போடுறேன், ஓகேவா? சரிங்களா? நெக்ஸ்ட்டு இவனுங்க தான் இந்த 2 வில்லேஜர் இருக்கானுங்களே, இவனுங்க 2 பேர் ஃபார்மராக இருப்பானுங்க. ஸோ நம்ம இங்கே க்ராப்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது அவனுங்களே அறுவடை பண்ணி அதை அவங்களுக்கு கிடச்சி அவனுங்களே ப்ரீட் பண்ணுவானுங்க 12 வந்தோடனே அப்படின்னு தான் நான் நெட்டில் படித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் க்ராப்ஸ் கொடுக்கணும்னு வேறு சொன்னாங்க நம்மளே. ஸோ நம்ம அது கொடுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் க்ராப்ஸ் இல்லை, அதனால் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 ப்ரெட் இருக்குது, 12 ப்ரெட் இருக்குது. அதில் ஒரு 6 பிரித்து அதில் ஒரு 3 பிரித்து இவனுங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆக்சுவலி என் கணக்குப்படி 3 ப்ரெட்டுக்கு ஒரு அதை பாருங்க, அங்கே க்ராப் வந்துருச்சா, அவங்க கலெக்ட் பண்ணிப்பான். அப்படி என் கணக்குப்படி 3 ப்ரெட்டுக்கு ஒரு வில்லேஜர். இதை தான் நான் அயன் ஃபார்ம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுதான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. 3 ப்ரெட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு வில்லேஜர் கம்பல்சரி வருவான் பெட்ராக்கில். அது நான் கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு டார்ச் எல்லா பக்கமும் வச்சிங்கன்னா தான் நைட்டும் க்ராப்ஸ் வளரும். ஸோ அதை பாருங்கள், ப்ரீடிங் ஆரம்பிச்சிட்டானுங்களா, அருமை. நெக்ஸ்ட் இப்போ அந்த பக்கம் போய் ஒரு டார்ச் வச்சுருவோம். ஆனால் அவ்வளோதான் ஈஸி. இப்போ க்ராப்ஸ் நல்லா வளரும். ஸோ அந்த குட்டி பையன் எப்போ வருவான்னு தெரில, ரொம்ப நேரமாக ப்ரீடிங் பண்ணிட்டுருக்காங்க. வந்துட்டாங்க, இந்த வந்துட்டான். இங்கே வந்திருக்கான் பாருங்கள் இந்த சின்ன பையன். ஏன் இது 2 பேரண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கா, இவன் வித்தியாசமாக இருக்கான், என்ன கதைன்னு தெரில. மேபி சவானா வில்லேஜில் கட்டினதுனால, சவானா பயமில் கட்டினதுனால அந்த மாதிரி மாட்டானா என்னன்னு தெரில. ஸோ இப்போ இந்த தம்பி இங்கே விழுவான். ஸோ விழுந்தானா சந்தோஷம், விழுவானா மாட்டானான்னு தெரில. ஸோ நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வந்துட்டாங்க கைஸ். இதை பாருங்க, சின்ன பையன் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன், சரி. அப்புறம் இங்கே பெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் நிறைய பேர் வர்றதுக்காக. ஸோ இங்கே ஒரு ரயில் சிஸ்டம் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக அங்கே நிற்பானுங்க. நம்ம இந்த பெட்டன் தொட்டோன்னா கரெக்டாக வெளில வந்துடுவானுங்க இந்த மைன் காட் வழியாக. ஸோ திரும்பி மைன் காட் எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஸோ அவனுங்க திரும்பி ப்ரீடிங் பண்ணுறானுங்க கைஸ். சூப்பர், நல்லா ஒர்க் ஆகுது நம்ம ப்ரீடரிங். இருங்க, நம்ம இது டேர்ட் வச்சுருவோம்னா ஜாம்பி உள்ளே வந்துடுவான். கைஸ் இதை பாருங்க, அந்த சின்ன பையன் பாருங்க, அதே மாதிரி உள்ளே போயிடுவானுங்க. அவ்வளோதான் கைஸ் ஃபார்மிங். ஸோ அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோன் ஃபார்ம் கட்டியிருக்கிறேன். எதுக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னென்னா ஒரு ட்ரேடிங் ஆள் கட்டலான்னு இருக்கிறேன் கைஸ். அந்த ட்ரேடிங் ஆளுக்காக இப்போ நான் ஸ்டோன் மைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நிறைய மைன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இதுதான் கைஸ் மொதல் எபிசோடில் பண்ணேன். அப்புறம் இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே எடுத்துகிட்டு ஒரு ஏரியாவை பார்த்தேன். இந்த ஏரியாவில் தான் கட்ட போகிறோம். ஸோ இதுதான் அவுட்லைனு ஓரளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மகிட்ட செல்ட் வச்சு இல்லை. ஸோ எல்லாத்தையும் ஸ்மெல்ட் பண்ணி தான் நான் பண்ணணும். ஸோ அதனால் முதல்ல அப்படியே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு வச்சுட்ருக்கேன். ஒரு டிசைன் மாதிரி நானே, இது ஓன் டிசைன் கைஸ், நானாக யோசிச்சு தான் இது பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னா 1 to 10 ஓகேவா, 1 to இல்லை 0 to 10 ஓகேவா, அதில் எவ்வளோ வேணால் ரேட்டிங் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தனாலுமே என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் லீவ்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேம்ப் ஃபயர் செஞ்சேங்க கைஸ். எதுக்குன்னா கொஞ்சம் ஃபுட்டுக்கு அதெல்லாம் தேவைப்படும், அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ முதல்ல அது அப்புறமா பார்த்துப்போம். நம்மக்கிட்ட வீட்டு இருக்குது போல், அந்த வீட்டை வச்சு கொஞ்சம் ப்ரெட்டு செஞ்சுப்போம். ஆரோவாது எதுவுமே ஆரோலாம் வேணாம், நம்மளுக்கு ப்ரெட்டு தான் வேணும். ஸோ ப்ரெட்டை முதல்ல செஞ்சுப்போம். இருங்க, இந்த ப்ரெட்டை சாப்பிட்டோன்னே தாங்க உயிரே வருது. ஏன்னா சுத்தமாக ஃபுட்டுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த இதில் எபிசோடில் சங்க் லோடரை கட்டிட்டு நம்ம நெதருக்கு போயிட்டு ஒரு ஹாக்லின் ஃபார்ம் செய்கிறேன். ஹாக்லினான்னு தெரில, அது மறந்துட்டேன்.
ஏதோ ஒன்று அதை வச்சு செய்யணும்னு இருக்கேன். ஸோ இதாங்க கைஸ் நம்ம ட்ரேடிங் ஹால் எப்படி நல்லாயிருக்கா? ஸோ லேக்டன்லாம் வச்சுட்டு சும்மா பக்காவாக வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 2 ஸ்டெப்பு வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒரு டோரு டோர் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டார்க் ஓக் அந்த இதிலே பண்ணலான்னு இருக்கிறேன் டோரு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் திரும்பி அடி இருங்க. முதல்ல இங்கே ஒரு ஸ்லாப் வச்சு விட்ருவோம், எல்லாம் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ முதல்ல ஒரு டோர் செஞ்சுருவோமா? ஸோ டார்க் ஓகேன்னா அது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணதே டார்க் ஓக்கு தானே, அதனால் அதையே வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ தாங்க இதை வச்சு இப்படி 2 கது வச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சி. இருங்க நம்ம போய்ட்டு இப்போது டேட்டு வேறு வச்சு விட்டேன், அதனால் இதை ஆஃப் பண்ணிட்டு ஓகே கைஸ் இதுதான் நம்ம இது. அதுக்கு முன்னாடி ரேண்டம் பிளாக்ஸ் வைக்கலான்னு இருக்கிறேன். இருங்க ரேண்டம் பிளாக்ஸ் வந்து எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, கிராவலு ஸ்டோன்லாம் இருக்குது. இருங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸ்லாப் இருக்குது, ஸோ அந்த ஸ்லாபு இப்படி வச்சிடலாம், பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோனு ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். இதை தெரியாமல் இதை வச்சிட்டேன் கைஸ். பரவாயில்ல, நம்மளுக்கு காபிள் ஸ்டோன் இல்லை, அதனால் காபிள் ஸ்டோனே வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஷவல் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் முதல்ல ஷவல்லாம் எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு அதுக்கடுத்து வந்து இதை பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு ஸ்லாபு, அப்புறம் வேறு ஒரு ஸ்டோன் வந்து வைக்கலாம். இங்கே ஒரு ஸ்டோனு, அவ்வளோதான். ஓரளவுக்கு ஒரு பார்த்து பண்ணியாச்சு. ஸோ பார்க்க ஓரளவுக்கு இருக்குதுன்னு நம்புகிறேன். ஓகே இதான் நம்ம ட்ரேடிங் ஆளு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வில்லேஜரை வந்து பிடிக்கணும். வாங்க ஓகே கைஸ், இங்கே ஒரு போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு கரெக்டாக அவனுங்களை இப்படி தூக்கி விட்டோன்னா வருவானுங்க. வரானுங்களான்னு பார்ப்போம். வரல, என்னாச்சு இந்த டுட்டோரியல்டா கஷ்டப்பட்டு நான் வர ஃபார்ம்லாம் டுட்டோரியல்லாம் போடலன்னு சொல்லணும்டா, ஒர்க் ஆகுங்கடா. அதானே பார்த்தேன், அவன் எவனோ தள்ளி விட்டுருக்கான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போது ஒர்க் ஆகுது. ஸோ இதை அப்படியே உடச்சோன்னா எங்கேயோ போயிடுவானுங்க, நம்ம இங்கே வைக்க வேணாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் உடச்சிருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் போட்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் என்னடா இது சரி ஓகே கைஸ், டேட்டையும் தீர்ந்து போச்சு கைஸ். இருங்கடா ஒரு நிமிஷம்டா, இந்த அவனுங்க வேறு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஏன்டா குடிக்கிறீங்க? இருங்க கைஸ், இவனுங்களை எப்படியோ உள்ளே தள்ளி விட்டு வரேன் கைஸ். ஓகே அவ்வளோதான் போகலாம். இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன், அதுக்கு அடுப்பான ஒரு பார்ட் ஆஃப் இது. ஸோ வந்து இருங்க கைஸ், இப்போ வந்து ஒரு 4 வில்லேஜர் டு 5 வில்லேஜர் பிடிச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வில்லேஜர் வந்து அன்பிரேக்கிங்கு. ஸோ இன்னொரு வில்லேஜர் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ 2 வில்லேஜர் புக்கு வில்லேஜர் வச்சுருக்கேன். ஒரு இது வந்து இவன் வந்து நம்ம பேஸ் பக்கத்தில் இருக்க பிளாஸ்ட் ஃபர்னஸை பிடிச்சிக்கிட்டான். ஸோ அதை உடச்சா இவன் மாறிடுவான். ஸோ பிரச்சனை கிடையாது, இவனை தான் லாக் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான். வேறு இந்த அயன் டோர் மாற்றிட்டேன், ஏன்னா இவனுங்க எங்கேயா வெளில போயிடுவானுங்களோன்ற அதனால தான் அயன் டோர் மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருந்த வில்லேஜர் பீடரை காணோம், எங்கே போச்சுன்னா அங்கே ஒரு 150 பிளாக் தள்ளி போய் வச்சிட்டேன். ஏன்னா அது வேறு வச்சுக்கிட்டு இப்போ என்னென்னா அது இங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ் நம்ம ஏதாவது ட்ரேடிங் ஹாலில் ஏதாவது டேபிள் வச்சா அவனுங்க பிக் பண்ணிக்கிறானுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் வெறுப்பில் என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து தான் அங்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டுலாம் போல் கட்டினேன் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ பார்க்க வந்து ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ரயிலெலாம் போட்டு வச்சுருக்கிறேன், அது என்னமோ ஒரு செட்டப் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ் இருங்க, முதல்ல அவ்வளோ இங்கேயும் அதே மாதிரி செட்டப்பு ஓகேவா? இருங்க இதில் நம்ம ஏறி ஓடி போவோம் கைஸ். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ், நம்ம முதல்ல மாற்றணும் கைஸ், இதை கஷ்டமாக இருக்குது. இருங்க இதை மாற்றணும், நம்ம பவர் எல்லாம் அங்கங்கே வைக்கணும், கோல்டெல்லாம் எடுக்கணும். அதனால தான் நான் சோம்பேறித்தை நம்ம பட்டிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். மாற்றுவோம். ஸோ அவ்வளோதான், இந்த ரைடு அவ்வளோதான் முடிச்சு. இருங்க கைஸ் இதை உடச்சி விட்றோம் முதல்ல. ஸோ இப்போ வந்து இருங்க கொஞ்சம் கேரட்டை சாப்பிட்டுட்டு அவுட்ராவையும் சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைவ் போடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பாய்.